எல்லாருக்கும் வணக்கம். இப்போ 8:30க்கே நம்ம வந்து பேங்க் நிஃப்டியை வந்து அனலைஸ் பண்ணுறோம். இது 1 hour சார்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் ஒன்று ஆல்ரெடி நம்ம வரைஞ்சது தான். ஸோ நேற்று போன ஹை வந்து 52,300, 51,800 ஒரு மேஜர் சப்போர்ட்டாக ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். 52,300 ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி அங்கே போய்ட்டு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிட்டு 50% ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டு, இது வெள்ளிக்கிழமை வந்த லோவிலேருந்து மண்டே வந்த ஹை வரைக்கும் ஒரு ஃபிபனாக்கி வரைகிறோம். அதோட அந்த 50% ரீட்ரேஸ்மெண்ட் பாருங்கள், அந்த இடத்துல தான் மார்க்கெட் வந்து கரெக்டாக க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ மார்க்கெட் இதுக்கு மேலே ஓப்பன் ஆனால் 51,800 அது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இந்த லெவல் வந்து 51,400, 350 to 400 இந்த 50% ரீட்ரேஸ்மெண்ட். ஹை பார்த்தீங்கன்னா 52,300 ஏற்கனவே போனது. லோ வந்து வெள்ளிக்கிழமை வந்த லோ. இது ரெண்டுக்கும் வரைஞ்சிருக்கேன் ஃபிபனாக்கி கரெக்டாக. ஓகே. ஸோ இதுக்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா இமீடியட்டாக 51,800 வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். அதுக்கு மேலே போனால் 52,100லேருந்து 52,300 வரைக்கும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் க்ரியேட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்தடுத்து இந்த பேட்டர்னை உடைக்க 52,300க்கு மேலே க்ளோஸ் வச்சதுன்னா அது ஒரு சப்போர்ட்டாக மாறிடும். 52,500 ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆகும். அதுக்கும் மேலே போச்சுன்னா 53,000. இது வந்து ஒரு 8:30க்கே நான் வந்து அனலைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து 15 மினிட்ஸில் பார்க்குறோம். அதே பேங்க் நிஃப்டி ஒரு சேனல் பேட்டர்ன் மாதிரி க்ரியேட் ஆகுது பாருங்களேன். அதான் இந்த சேனல் பேட்டர்ன் 51,800 இந்த சேனல் பேட்டர்னோட ஹை. இதை பிரேக் பண்ணால் டைரெக்டாக 52,200 வரைக்கும் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆகட்டும். ப்ரீ மார்க்கெட் ஓப்பன் ஆகிருச்சு. 9:10, 9:07க்கு ஓப்பன் ஆகிரும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம போட்ட அந்த 50% ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு மேலே தான் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். மார்க்கெட் இப்போ ஓப்பன் ஆக போகுது. மார்க்கெட்டில் எப்போல்லாம் ஹை போதோ அப்போ ஒரு செல்லிங் ப்ரெஷர் க்ரியேட் ஆகுது. அதனால் இன்றைக்கி வெயிட் பண்ணி பார்ப்போம். இம்மிடியேட்டாக அப்பானா புட் ஆப்ஷன் எடுக்கலாம். ஓகே. மார்க்கெட் வந்து பிவோட் லைன் வந்து 51,427. இப்போ நம்ம போட்ட லைனில் தான் மார்க்கெட் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். HDFC பேங்க்கும் ICICI பேங்க்கும் பெரிய லெவலில் ஃபால் இல்லை. ஸோ மார்க்கெட் பவுன்ஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஏன்னா பேங்க் நிஃப்டி 51,427க்கு மேலே அப்போ HDFC பேங்க்கும் ICICI பேங்க்கும் பாசிட்டிவில் வந்துச்சுன்னா ஃபர்தராக மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இம்மிடியேட்டாக ட்ரேட் எடுக்காதீங்க. மார்க்கெட் பிவோட்டுக்கு வர்றதுக்கு ட்ரை பண்ணுது. ஏன்னா HDFC பேங்க்கும் ICICI பேங்க்கும் பாருங்கள் பெரிய லெவலில் வந்து இன்னும் ஃபால் ஆகலை. எப்போவுமே 10 rupees 15 rupees ஒன்று ஃபாலில் ஓப்பன் ஆகும், இல்லைன்னா ஹையில் ஓப்பன் ஆகும். இன்றைக்கி வந்து சஸ்டெயின் ஆகிட்டுருக்கு. இது வந்து ICICI பேங்கு, அதுவும் சப்போர்ட்டில் தான் ட்ரேட் ஆகுது. HDFC பேங்கும் பாருங்கள், என்னோடய பொலிங்கர் பேண்டோட என்னோடய ஸ்கேல்பிங் ஸ்ட்ராட்டஜி பொலிங்கர் பேண்டு அந்த லெவலில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதோட சப்போர்ட்டில் தான் பாருங்கள். நிறைய டைம் மார்க்கெட் வந்து அந்த HDFC பேங்க் அந்த 1600லேயே ட்ரேட் ஆகுது பாருங்கள்.
ஸோ எப்போவுமே ஒரு பேங்க் நிஃப்டியில் ஒரு ஆப்ஷன் எடுக்கிறது முன்னாடி இந்த மேஜரான இந்த பேங்க்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசி பேங்க், எஸ்பிஐ இந்த மூணையுமே கன்சிடர் பண்ணுங்கள். ஐசிஐசி பேங்க்கும் பிவோட்டுக்கு மேலே ஜம்ப் ஆகுது. ஸோ ப்ரைஸ் ஃபர்தராக மூவ் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுது. அதனால் மார்க்கெட் பாருங்கள், நம்ம 51,480 ட்ரேட் ஆகுது, பிவோட்டுக்கு மேலே வந்துருச்சு. ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 5200 15 மினிட்ஸில். ஆனால் 51,800 அதில் வந்து ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதை பிரேக் பண்ணால் தான் 52,000 போகும். இது வந்து 52,000 புட் ஆப்ஷனோட சார்ட்டு. பொலிங்கர் பேண்டு ஹையில் தான் ட்ரேட் ஆகுது 52,000. மார்க்கெட் 51,500 வரைக்கும் போயிட்டு திருப்பி டவுன் ஆகுது. $423, $430. இங்கே பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 51,500, 600, 700, 800லலாம் கால் சைடு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதனால தான் இந்த 52,000 பெரிய லெவலில் இன்னும் ஃபால் ஆகலை. இங்கேருந்து ஜம்ப் ஆனால் 1,400 வரைக்கும் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஆனால் நம்ம 52,000 எடுக்க வேண்டாம். ஏன்னா ஒரு சேஃப்க்கு 52,000 டீப் இந்த மணி இன்னைக்கு ட்ரேட் பண்ணலாம். 52,300 எடுத்திருக்கேன். ஸோ மார்க்கெட்டில் செல்லிங் ப்ரெஷர் இருக்கிறதுனால நான் இம்மீடியட்டாக குவான்டிட்டி ஆட் பண்ணுறேன். ஒரு 60 குவான்டிட்டி ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ப்ரைஸ் வந்து 1040 இம்மீடியட்டாக போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஏன்னா மார்க்கெட் வந்து 51,400க்கு மேலே வரும்போது ஒரு செல்லிங் ப்ரெஷர் க்ரியேட் ஆகிட்டு இருக்குது. அதே நேரத்தில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா 51,500, 600, 700 எல்லாத்துலேயுமே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கால் சைடு இன்க்ரீஸ் ஆகுது. அதனால் நான் குவான்டிட்டியை ஃபர்தராக ஆட் பண்ணுறேன். இப்போ அடிஷ்னலாக ஒரு 60 குவான்டிட்டியை ஆட் பண்ண போகிறேன். ஸோ டோட்டல் 120 குவான்டிட்டி 978 என்னோடய ஆவரேஜ் ப்ரைஸு. ப்ரைஸ் வந்து டவுன் ஆகுது, ஆனால் பெரிய லெவலில் டவுன் ஆகலை. மார்க்கெட் 437 இருக்குது, 51,437. ஸோ அடிஷ்னலாக ஒரு 30 குவான்டிட்டி ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, திருப்பி மார்க்கெட் என்னோடய ப்ரைஸ் வந்து பவுன்ஸ் ஆகுது. இன்றைக்கி வந்து ஸ்கேல்பிங் மாதிரி தான் விளாட்றேன். ஏன்னா 51,600, 700, 500லலாம் காலில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு ஹையாக இருக்கிறதுனால நான் வந்து இன்றைக்கி ஸ்கேல்பிங் மாதிரி இதில் ப்ளே பண்ணுறேன். ஸோ இம்மீடியட்டாக ப்ராஃபிட் புக் பண்ணணும். ப்ரைஸ் பவுன்ஸ் ஆகுது. மார்க்கெட்டும் 435, 440 வரைக்கும் போயிட்டு அகெயின் 400க்கு வந்துருச்சு. வெயிட் பண்ணி பார்ப்போம். ப்ரைஸ் டவுன் ஆகுது, வெயிட் பண்ணுங்கள். சடனாக ப்ரைஸ் வந்து அப் ஆகும். ஏன்னா திருப்பி மார்க்கெட் 51,440, 50க்கு போகுது. 500, 600, 700ல் கால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக ஆகிக்கிட்டே இருக்குது. அதனால் ப்ரைஸ் வந்து சடனாக சேஞ்ச் ஆகும். இம்மீடியட்டாக நம்ம வந்து இந்த பொசிஷனை க்ளோஸ் பண்ணணும். 1040க்கு மேலே போகும் இந்த ப்ரைஸு. ஆனால் நம்ம வந்து ஒரு 20-30 பாயிண்ட் தான் நம்ம கேட்ச் பண்ணுறோம். என்னோடய ஆவரேஜ் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 975, குவான்டிட்டி 150.
ப்ரைஸ் பவுன்ஸ் ஆகுது இம்மிடியட்டாக. 1000 1002 1002 1025 30 நான் மார்க்கெட் ஆர்டரில் க்ளோஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஆனால் அகெயின் டவுன் ஆகுது. ஸோ கரண்ட்டில் என்ன ப்ரைஸோ அதை க்ளோஸ் பண்ணுறேன். 6000 ப்ராஃபிட்டு. ஆனால் இன்னொரு ட்ரேடு நான் எடுத்தேன், அது 2 o'clock மேலே. ஸோ அதில் 4000 ப்ராஃபிட்டு. டோட்டலாக 720 rupees எனக்கு வந்து ப்ரோக்கரேஜ். இது என்னோடய ட்விட்டர் அக்கௌண்ட்டில் போஸ்ட் பண்ணியிருக்கேன்.